அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அதாவது இந்த 2024ஆம் ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது விரைவில் ஏற்பட இருக்கிறது. அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசையின் பொழுது இந்த ஆண்டிற்கான கடைசி சூரிய கிரகணமானது ஏற்பட போகிறது. ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகணத்திற்கும் பலவிதமான முக்கியத்துவம் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் நிகழ்கிறது. அதனால் இந்தியாவில் காண இயலாது என்றாலும் இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தாக்கமானது இருக்கின்றது. இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது ஏற்படக்கூடிய தாக்கத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட போகுது என்பதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. சேர்ந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்களின் வருமானம் வெகுவாக அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறப்பான நேரத்தை சில வாய்ப்புகள் கிடைக்கும். பல வருடங்களாக விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்கும். எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். உங்கள் வேலைகள், புதிய திட்டங்கள் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். நினைத்த வேலைகளை அனைத்திலுமே நிறைவேறும். மேலதிகாரிகளின் முழு ஆதரவுகளையும் பெறுவீர்கள். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தனத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். மன நிம்மதி குறையும். மகிழ்ச்சிக்குரிய தகவல் வருவது போல இருந்து கடைசி நேரத்தில் கை கழுவியும் செல்லும். கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். கும்ப ராசியில் சஞ்சரித்து வரும் சனி மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அஷ்டம அதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியஸ்தான அதிபதியாகவும் சனி விளங்குவதால் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். ஒரு வழியில் பொருள் இழப்புகள் கூட வரலாம். அதே நேரம் திடீர் வருமானம் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் திடீர் என சிக்கலையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கலாம். தொழில் வளர்ச்சியில் தொய்வு ஏற்படும். மனக்கசப்பு உண்டாகலாம். சனி பகவான் வழிபாட்டை முறையாக செய்தால் இன்னல்கள் அகல வழி பிறக்கும். கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெறுவது நன்மைதான். சுகஸ்தான அதிபதி புதன் உச்சம் பெறுவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். தாய் வழி ஆதரவு இருக்கிறது. நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். எதிர்பாராத தனலாபம் வந்து இதயத்தை மகிழ்விக்கும். துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் உங்களது கை ஓங்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றம் அதிகரிக்க முடிவெடுப்பீர்கள். துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புதன் சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். எனவே வரன்கள் வாசல் தேடி வரும். திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு இதுநாள் வரை தள்ளி போன திருமணம் இப்பொழுது கை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறது. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகமும் இருக்கிறது. உத்தியோகம், தொழிலில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொலைதூர பயணம் செல்லவும் வாய்ப்பு உருவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு போராட்டமான காலம் இது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் வரலாம்.
திறமை பளிச்சிடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவன சிதறல் ஏற்படலாம். பெண்களுக்கு உறவினர் வகை பகை அதிகரிக்கலாம். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலையும் காணப்படும். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலிலுமே சற்று கவனம் செலுத்த வேண்டும். எதிர்பார்ப்புகள் குரு பகவானால் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடைவார்கள். வழக்கு விவகாரம் சாதகமாகும். மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வரும். புதிய இடம் வாங்கும் முயற்சியும் வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விரைய செலவுகளும் ஒரு சிலருக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக நிதானமாக செயல்படுவதும் பிறரை அனுசரித்து போவதும் உங்களுக்கு நல்லது. சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். மேலை நாட்டு முயற்சிகள் இந்த மாதத்தில் லாபத்தை உண்டாக்கும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதம். உங்கள் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு செயலிலுமே கவனம் தேவை. அவசர வேலை எதுவாக இருந்தாலும் அதிலும் கவனம் வேண்டும். ஜீவனஸ்தனத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும். வெளிநாட்டு தொடர்பு நன்மையை உண்டாக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் விலக ஆரம்பிக்கும். சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு ஏற்ற வருமானமும் இருக்க செய்யும். குரு பகவானின் பார்வையால் சங்கடம் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியும். மேலும் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வாழ்க்கை துணையால் அனுகூலம் ஏற்படும். லாபம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உங்கள் ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். கல்வியாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். புதிய பொறுப்பு பதவி என்ற நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை மறையும். புதிய சொத்து வாங்க முயற்சித்தவர்களுடைய கனவும் நனவாகும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை 3 உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். சுகஸ்தனத்திற்கு அவருடைய பார்வை உண்டாவதால் நெருக்கடி விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வீடு கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த போதும் அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதம் போட்டி மறையும். வழக்கு சாதகமாகலாம். மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாம் மீண்டும் வெளிப்படும். சமூகத்தில் மரியாதைக்குரிய நபராக வெளிவருவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள். உங்களுடைய திறமை வெளிப்படும். சாதுரியமாக செயல்படக்கூடிய நிலையும் உண்டாகும். இழுபறியாக இருந்த வரவு வரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். வெளிநாடு செல்லும் முயற்சியும் வெற்றியாகும். ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபம் வெளிப்படலாம். நிதானமாக செயல்பட்டு அதனால் நன்மைகளை காண வேண்டிய மாதம் இது. திட்டமிட்டு செயல்படுவோருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணமானது ஏற்பட போகிறது. அமாவாசை அன்று எப்பொழுதுமே சூரிய கிரகணமானது ஏற்படும். சூரிய கிரகணத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன்பாக சூத காலமானது தொடங்குகிறது. இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு பிறகு 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2ஆம் தேதி அன்று சர்வ பித்ரு அமாவாசை என்று வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் பொழுது வலை சூரிய கிரகணம் நிகழப்போகிறது. சூரிய கிரகணங்கள் அல்லது சூத காலங்கள் துரதிர்ஷ்டமாகவும் கருதப்படும். சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2ஆம் தேதி அன்று சர்வ பித்ரு அமாவாசையின் பொழுது இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது. இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. அர்ஜென்டினா, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், தென் அமெரிக்கா, பெரு மற்றும் பிஜி
போன்ற பகுதிகளிலும் இந்த ஆண்டின் சூரிய கிரகணத்தை காணலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.